சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சிந்தாமணி டிரைவிங் கத்துக்கிறதுக்காக முத்துவோட டிரைவிங் ஸ்கூலுக்கே வந்திருந்தாங்க இல்லையா? அவங்க தெரியாம தான் அங்க வந்திருக்காங்களாட்டுக்கு. டிரைவிங் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆட்கள் கிட்ட கேட்டு அவங்களும் விசாரிச்சு இதுதான் நல்ல டிரைவிங் ஸ்கூல்னு இங்க அழைத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது முத்துவோட டிரைவிங் ஸ்கூல் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்க யார் கத்துக்குவா அப்படின்னு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யாவும் ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. நம்ம ப்ரோமோலயே பார்த்திருப்போம். அப்ப அந்த ஹோட்டலுக்கு கதிரும் சாப்பிடுறதுக்கு வராப்ல. பணத்தை ஏமாத்தின கதிரு நம்ம ரோகிணி பாத்துறாங்க. பாத்துட்டு போயிட்டு கேக்குறாங்க, உன்னை யாருன்னே எனக்கு தெரியாதுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்ற. இரு நான் போலீஸ வர வைக்கிறேன், அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு உடனே அங்க இருந்து இடிச்சு தள்ளி விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாப்ல. பின்னாடியே ரோகிணி துரத்துறாங்க. ஆனா கதிரை பிடிக்க முடியல, வேகமா ஓடிடுறாப்ல. நேரா மனோஜ் கிட்ட வந்து நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்ல, ஏன் அவனை பிடிக்க முடியலையா அப்படின்னு, உன்னாலேயே பிடிக்க முடியல, என்னால எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு ரோகிணி சொல்ல, உடனே என்ன செய்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயாவோட ஃப்ரெண்டுக்கு தான் போன் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாந்திரீகரை வர வச்சு வெத்தலையில மை போட்டு அந்த கதிரும் பணமும் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வர சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம விஜயாவோட ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா மாந்திரீகரை அழைச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. அவரும் வந்து உட்காந்து மை போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாப்ல. பக்கத்துல ரோகிணி, அதுக்கப்புறம் ரவி, நம்ம முத்து, மீனா இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இவங்க இருந்தா சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா கிண்டல் பண்ணிக்கிட்டே தானே இருப்பாங்க. அதுலயும் ஸ்ருதி வச்சு செய்ன்னு செய்றாங்க. அப்படியே என்னோட அம்மாவோட மூக்குத்தி காணா போச்சு, தோடு காணா போச்சு, அதையும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றது, எங்க ஒண்ணுமே தெரியலன்னு கேக்குறது, இந்த மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஜோசியக்காரரே வந்து அந்த மாந்திரிகரே வந்து பாத்தீங்கன்னா கோச்சுக்கிறாரு. அவரு வேறையா ஏற்கனவே மனோஜ் கிட்ட 3000 ரூபாய் தர்ச்சனையா கேட்டு வாங்கி வேறையா வச்சிருக்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.